மேகதாது அணை அது சொல்லும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன ஒரு பிளான் போட்டுக்கிட்டே இருக்காங்க, செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நீருங்கிறது ஒரு பொதுவான வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயுமே வந்துட்டு இனி தமிழ்நாடு ஹை லெவல்ல கொண்டு போனா நல்லாயிருக்கும். இதுதான் வந்து இப்ப இருக்கிற ஜென்சியோட எக்ஸ்பெக்டேஷன். சுடு தண்ணியில கால்ல ஊத்தின்னு தப்ப தக்கலாம் குதிக்கக்கூடாது. 45 வருஷம் தமிழ்நாட்டு ஃபுல்லா நீங்க தான் ஆண்டுருக்கீங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி ஆண்டுறீங்க. நீவா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது நம்ம பாலிடிக்ஸ் பசங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மெயினான பிரச்சனை நான் என்ன பார்ப்பேன்னா, பேட் பேரண்டிங். மேம் ஆல்ரெடி வந்து ஹைலைட் பண்ணாங்க. பேட் பேரண்டிங் தான். ஏன்னா இப்போ ஒரு 70 வருஷம் முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா, லைக் பெண்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள தான் இருக்கணும். ஆண்கள் தான் வெளியில போய் எல்லா வேலையும் செய்யணுன்ற ஒரு இது இருந்துச்சு. ஆனா, இப்போ அது வந்து 70 வருஷம் கழிச்சு தான் நம்மளால மாத்த முடிஞ்சது. இப்போ வந்து ஆண்களுக்கு இணையா பெண்களும் வேலை செய்றாங்க. பெண்களுமே எல்லா இடத்துலயுமே இருக்காங்க. அந்த ஒரு மாற்றம் எப்படி வந்ததுன்னா, எஜுகேஷன் மூலியமா தான். இப்போ நீங்க நார்த் இந்தியா போனீங்கன்னா, அங்கேயும் இன்னுமே வந்து பெண்கள வந்து வீட்டுக்குள்ள தான் வச்சிருக்காங்க. அவங்கள உண்மையா அடிமையா தான் வச்சிருக்காங்க. பட் தென் தமிழ்நாட்டுல அந்த மாரி ஒரு நிலைமை கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. ஸோ லைக் நம்ம இவ்வளோ பேசினோம். இவ்வளோ பேசினது நம்ம இப்போ ஒரு குற்றம் நடக்குது. அது வந்து இப்போ லைக் ப்ரீ பிளான்டா நடக்குதுன்னா, நம்ம அது வந்து தடுக்க முடியும். இப்போ நம்மளுக்கெல்லாம் கெஸ்ஸே பண்ண முடியாது. யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது. அப்படி இருக்கிறப்போ கவர்மெண்ட் வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, மக்களுக்கு அந்த அவேர்னஸ் கொடுக்கணும். இப்போ ஒரு குழி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. இப்போ ரோட்ல ஒரு குழி இருக்குன்னு தெரியுது. தெரிஞ்சு யாருமே இப்ப அதுக்குள்ள போய் விழமாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு. நம்ம அதுக்குள்ள போய் விழுந்தா அடிபடும்ன்ற ஒரு அவேர்னஸ் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ இருக்கிற நிறைய பிளாட்ஃபார்ம் இப்போ சோசியல் மீடியா இதுவாகுது. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே சோசியல் மீடியா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எங்க அம்மாலாம் பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் உட்காந்து யூடியூப் ஷார்ட்ஸ் பார்ப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து அதில ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். அதில வந்து அட்வர்டைஸ் பண்ணலாம். இப்போ சீரியல் மூலியமா எவ்வளோ எவ்வளோ வந்து இது பேரண்ட்ஸ் வந்து சீரியல்லாம் பார்க்குறாங்க. அது மூலியமா ஒரு அவேர்னஸ் கொண்டு வரலாம். ஸோ இப்படி நிறைய மாற்று வழிகள் இருக்கு. இது வந்து டக்குன்னு நடக்கிற விஷயம் எங்கங்க கிடையாது. சீரியல்ல இருக்கிற வீடுகள்ல அந்த வீட்டெல்லாம் குழந்தையே இல்லாத ஒரு வீடு மாதிரி தானே இருக்கு. ம். ஏன்னா சைல்டு ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் ஷூட் பண்ண முடியாதுன்றதுனால, யாஹ்! அந்த வீட்ல ஃபுல்லா எல்லாரும் ஃபுல் மேக்கப்ல நகையோட வந்து பிரச்சனைகள பத்தி பேசிட்டு இருக்காங்களே தவிர, வீட்ல குழந்தைங்க இருக்கிற மாரியான சீரியலே இருக்க மாட்டேங்குது. இவ்ளோ இவ்ளோ இருக்கு. ஸோ இந்த இந்த விஷயங்கள் எப்படி மாறும்னா, நம்மளுக்கு வந்து மக்களுக்கு அவேர்னஸ் குடுத்தா மட்டும் தான். அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணா மட்டும் தான். இப்போ எங்க வீட்ல நானும் எங்க அம்மாவும் உட்காந்து பேசுவோம். ஒரு பிரச்சனை நடக்கிறப்போ, அவங்க வந்து கூச்சப்பட மாட்டாங்க. இப்படியெல்லாம் எங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குன்னு எங்களுக்கு சொல்லி வளர்த்ததுனால தான், எனக்கு வந்து பெண்கள பார்க்கிறப்போ ஒரு மரியாதையோட நான் பார்க்குறேன். இப்போ இதுவே எனக்கு ஒரு பேட் பேரண்டிங். எனக்கு இப்போ எங்க அக்காவ வந்து ஒரு மாரியோ, என்ன ஒரு மாரி ட்ரீட் பண்ணியிருந்தாங்கன்னா, அதே தான் நான் வெளில காமிச்சிருப்பேன். ஸோ இந்த மாற்றம் வந்து நம்ம என்னதான் கவர்மெண்ட் இது மாத்தணும், அது மாத்தணும்னு சொன்னாலுமே, உள்ள வீட்டுக்குள்ளேருந்து அது மாறணும். அந்த மாற்றத்த கொண்டு வரதுக்கு வழிகள் வந்து கவர்மெண்ட் வந்து சரி பண்ணா நல்லாருக்கும். ஏன்னா நம்ம இவ்ளோ பேசுறோம். இப்போ நம்ம எல்லாருமே எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் வந்துருச்சுன்னா, இந்த சிங்க பெண்கள் அந்த மாரி எந்த ஒரு இதுவுமே தேவையில்லையே! லைக் நம்ம வந்து அதுக்கப்புறமா எக்கனாமிக்கலா எவ்வளோ டெவலப் ஆக முடியும்? எவ்வளோ இது பண்ண முடியும்? அத அத ஃபோக்கஸ் பண்ணி தானே வாழ முடியும். ஐ மீன் அத ஃபோக்கஸ் பண்ணி தானே நம்ம போவோம். ஸோ அந்த ஒரு மாற்றத்த வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தா நல்லாருக்கும்னு நான் நெனைக்கிறேன். லைக் இப்போ வந்து நல்லா டெக்னாலஜிஸ் ஆல்ரெடி சொன்ன டெக்னாலஜி நல்லா இதுவாயிடுச்சு, இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அதில வந்து எப்படி வந்து அவேர்னஸ் கொண்டு வரலாம்? அதில எப்படி வந்து மக்களுக்கு அதாவது இப்போ மிடில் ஏஜ் பீப்பிள்க்கு வந்து எப்படி அவேர்னஸ் கொண்டு வரலாம்? ஏன்னா இப்போ நம்ம கார்ப்பரேட்லாம் போனோம்னா ஆல்மோஸ்ட் எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே லைக் ஆண்கள், பெண்கள் எல்லாருமே சமமா தான் இருக்காங்க. பட் தென் இப்போ நான் வந்து ஒரு ஒரு பொண்ணோட ஃபோட்டோ போடுறேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அத தப்பா பார்க்க மாட்டாங்க. ஆனா ஒரு மிடில் ஏஜ் ஆளுங்க அத தப்பா பார்ப்பாங்க. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டா தான் பழகியிருப்போம். பட் தென் அவங்களோட கண்ணோட்டம் டிஃபரெண்ட்டா இருக்கு. ஏன்னா அவங்க வளர்ந்த விதம் டிஃபரெண்ட். அவங்க வந்து பெண்கள்னா இப்படி, ஆண்கள்னா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடயே வளர்ந்துட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த மாற்றத்த வந்து எஜுகேஷன் மூலியமாவோ, இல்ல இந்த மாரி இந்த அவேர்னஸ் மூலியமாவோ கொண்டு வந்தாங்கனாலே, லைக் அது டக்குன்னு ஆகலனா கூட அட்லீஸ்ட் லைக் நம்ம நினைக்கிற அந்த விஷயம் வந்து கொஞ்சம் வருஷத்துல இப்ப அடுத்த நடந்துரும். அரசியல் சூழல்ல நீங்க எதிர்பார்க்கிறது வந்து பாலின சமத்துவம் குறித்தும், உணர்வூட்டல் பத்தியும், கல்வியா, டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி வரணும். இப்படி இருக்குமா மேடம்? நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இப்போ ஏஐலாம் வந்துருச்சு. இப்போ நீங்க எந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவ் மென்னா, விமனா இருக்கீங்க, ஒரு பேரண்ட்டா இருக்கீங்க அப்படிங்கிறத நம்மள டெஸ்ட் பண்ணி பார்க்குற மாரி. சில சிச்சுவேஷன்ஸ், கொஸ்டின்ஸ்க்கு நாங்க என்ன ஆன்சர் பண்றோமோ அத வச்சுட்டு, நீங்க வந்து இன்னும் உங்க ஸ்கோர் கம்மியா இருக்கு. நீங்க இன்னும் உணர்வு உள்ள மனிதராக மாற வேண்டியிருக்கு. பெண் சம்பந்தமாக, குழந்தைகள் உணர்வு சம்பந்தமாகன்னு அடிக்கடி நம்மள வந்து டெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியான
ஒரு ஏஐ டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபோன்லேயே அதெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி அதே தோணுது. மாதிரி இல்ல நான் மேடம்கிட்ட ஒரு கேள்வி வச்சிருக்கேன். கேள்வி கேட்குறீங்களா? ஆமா. அதாவது ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்தாலுமே நம்ம வந்து இதை எத்தனை பேர் பண்ணுவாங்க? அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி தங்களை வந்து பரிசோதனை செஞ்சுக்கிறதோ அல்லது நம்மளை சுற்றி இருக்கவங்கள வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜிஸில் நிறைய வந்து கொண்டு வரலாம். இன்றைக்கி நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸை வச்சு முன்பெல்லாம் வந்து இப்போ அங்கன்வாடி பணியாளர்கள் போய் வேலை செய்வாங்க. குழந்தைகளை வந்து பிறந்த குழந்தை வந்து ஊட்டச்சத்து இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வெயிட்டு செக் பண்ணுவாங்க, ஹைட்டு செக் பண்ணி அவங்க வந்து ஒரு மானிட்டர் பண்ணி மெஷர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து ஏஐ டூல் வந்துருச்சு. ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே அந்த ஃபோட்டோவே வெயிட்டையும் ஹைட்டையும் மெஷர் பண்ணுற அளவுக்கான ஏஐ டூல் வந்து இப்போ அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ட்ரெயினும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி டூல் இப்படி நிறைய டூல்ஸ் இப்போ ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னா கம்பேரிங் தமிழ்நாடோட ஆந்திரா தெலுங்கானா 2 கவர்மெண்ட்டுமே ஏஐயில் நிறைய புது புது டூல்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. அதாவது எங்கெங்கே மரங்கள் இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணுறதுல தொடங்கி டிபி பேஷண்ட்ஸை மார்க் பண்ணி அவங்களோட வந்து குறைக்கிறது எக்ஸ்ரே கூட இப்போ எக்ஸ்ரேஸ் ஃபோன் எல்லாமே மூலமா எடுக்கலான்ற மாதிரி ஏதோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஏஐ டூலு இன்னைக்கு எல்லாருமே டெக்னாலஜி அடாப்டடாக ஃபோனும் கையுமா இருக்கிறாங்கன்னாலும் இதையெல்லாம் தாண்டி அதை யூஸ் பண்ணுறது யார் அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் இன்னைக்கு எல்லார் கையில் ஃபோன் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் கம்பேரிங் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது டிஜிட்டல் லிட்ரஸியில் தொடங்கி இன்டர்நெட் ஆக்சஸில் தொடங்கி பெண்கள் கையில் மொபைல் இருக்கிறதுல தொடங்கி அது என்ன மாதிரியான மொபைலாக அவங்களுக்கு எந்த அளவுக்கான அவங்களுக்கு இன்டர்நெட்லேருந்து அவங்களுடைய தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ ஏஐ டூலே நாளைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆக்சஸ்லாம் உள்ள ஃபோன் இருக்கிறது வரைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம வீட்டில் வைத்திருக்கிற ஃபோனே அப்பா வச்சிருக்கிற காஸ்ட்லி ஃபோனுக்கும் அம்மா வச்சிருக்கிற ஃபோனுக்குமான வித்தியாசம் இருக்குது. இன்னும் பெண்கள் நம்ம ஊரில் பட்டன் ஃபோனை வச்சிருக்கிற காலங்கள் இருக்கிறது. கேட்டால் அவங்களுக்கு டெக்னாலஜி தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது. அதனால் என்ன டெக்னாலஜியை நீங்கள் கொண்டுட்டு வந்தாலும் பேசிக்காக அந்த ரூட் ஆரிஜினில் இருக்குது. அந்த பையன் அதை தான் சொல்ல ட்ரை பண்ணாப்புல, வேறு வார்த்தையில் ட்ரை பண்ணாப்புல. அந்த ஆண் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி, ஆண் வந்து ஆண்னா கொஞ்சம் கூட எல்லா விஷயத்துலையும் வீடுகளில் ஆரம்பிக்கிற அந்த ப்ரிவிலேஜ் இருக்குல்ல, அந்த வீடுகளில் கொடுக்கப்படுற செல்லங்கள் இருக்குல்ல, அங்கேருந்தே தொடங்குது இந்த டிஸ்கிரிமினேஷன். அதனால தான் ஆண் போய் தவறு செய்யலாம் அப்படிங்கிற மனநிலை ஊட்டி வளர்க்கப்படுது. இன்றைக்கி ஓரளவுக்கு அது மாறி இருக்குது. இந்த ஜென்சி கிட்ஸ் கிட்ட வளர்க்குற பேரண்ட்ஸால் மாறி இருக்குன்னு சொன்னாலும் அம்மாவும் அப்பாவும் இன்னும் ஏர்லி 70s 80sலேருந்து வளர்க்கப்பட்டவங்க தானே. என்னதான் ஜென்சி குழந்தைய அவங்க வளர்த்தாலும் இப்போ அதனால தான் பொம்பளை பிள்ளைகள் எதிர்த்து கேள்வி கேட்குதுங்க, பசங்க எதிர்த்து பேசுகிறாங்க வீட்டில் அப்படிங்கிறது வந்து அவங்க இவனுக்கு வந்து நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியலைன்னு பேரண்ட்ஸ் ஏன் இப்போ புலம்புறாங்கன்னா அதுக்கு ரீசன் வந்து அவங்க நிறைய டிஜிட்டல் நேட்டிவிட்டி சில்ட்ரன்ஸ்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்க நிறைய டிஜிட்டலில் கற்றுக்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ இவங்களை சமாளிக்கிறதா உனக்கு ஒன்றும் தெரியாதுமா, உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா அப்படின்னு ஒற்றை வார்த்தையில் கடந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜியெல்லாம் கொண்டு வந்தாலும் கூட அந்த பேசிக்காக ஆண்னா கொஞ்சம் வசதி, பெண்ணுனா கொஞ்சம் கீழே அப்படின்ற அந்த பேசிக் அடிப்படை மனநிலை மாறும் பொழுது தான் எவ்வளோ டெக்னாலஜி கொண்டு வந்தாலும் மாற்ற முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அது பள்ளி கல்வித்துறைக்கு தான் போகுது. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை போய் சேரும்னு நினைக்கிறேன் இந்த ஏரியா ஆஃப் டிஸ்கஷன். ஏன்னா கண்டிப்பாக வந்து கல்வி இல்லைன்னா அது வந்து முடியலை. ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து எல்லா தொழில் நிறுவனங்கள்லையும் பாஷ் சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பாஷ் சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா அதில் பாலின சமத்துவம் பற்றி வகுப்பும் அதில் இருக்கணும்னு ரூல் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சட்டமும் கமிட்டியே பண்ண மாட்டுறாங்க, அப்புறம் அந்த செஷன்லாம் எப்படி பண்ணுறாங்க, இது தேவை. அண்ட் அதை வந்து ரெஃப்ரெஷிங் கோர்ஸ் மாதிரி, அதாவது வித்தின் ஸோ மெனி இயர்ஸில் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருந்த ஸ்டாஃப் திருப்பியும் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் அதில் வந்து எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுறாங்க. நானே ட்ரெயினராக இருக்கேன், அதெல்லாம் பண்ணுறாங்க, போஸ்ட் ட்ரைனிங்லாம் பண்ணுறாங்க. ஓகே, ஆட்சி வந்ததுக்கப்புறம் இப்போ நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ இவங்கெல்லாம் இது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. பட் தே நீட் சம் டைம், கொஞ்சம் அவங்க டைம் எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ இப்போ தான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, என்னென்ன விஷயம் வந்து ரூல்ஸ் இருக்குது, என்னென்னதெல்லாம் அவங்க எது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் மேகதாது அணையெல்லாம் இப்போ கிடையாது. அந்த பிரச்சனையெல்லாம் ரொம்ப நாளாக நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். இத்தனை வாட்டி இவ்வளோ ஆட்சிகள் இருக்குது, ஏன் இந்த மேகதாது அணைக்கு ஒரு தீர்வை வந்து கொண்டு வர முடியலன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ நீங்கள் உள்ளே வரும்போதே ஒரு புதிய ஆட்சிகிட்டே எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, எனக்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இறங்கி இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு வராதா, இல்லை திரும்பவும் இதே மாதிரி எழுதிட்டு தான் இருக்கிறோம், இதே மாதிரி லெட்டர் எழுதுகிற மாதிரி தான் இருக்கணும், அது என்ன மாற்றம், அப்போ என்ன எந்த இயலாமையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது 6 மாதம் ஆனதுக்கப்புறம் அதுக்கு கேட்குறதுக்கு வீரம் வருமா, எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு சாதாரண ஒரு விவசாயிக்கு வர ஒரு கோபமோ, ஒரு எளிய மக்களுக்கு இருக்கிற ஒரு கோபமோ,
ஒரு அரசியல் அமைப்புக்கு வேண்டாமா இந்த மாதிரியான விஷயத்துலன்னு நான் வந்து யோசிக்கிறேன். இந்த மேகதாது அணை அது சொல்லும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன ஒரு பிளான் போட்டுக்கிட்டே இருக்காங்க, செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நீருங்கிறது ஒரு பொதுவானது. நினச்சா நாங்கள் இன்னும் அணையை போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது வந்து எந்த வகையில் அது சாத்தியமாக இருக்கும்? என்னன்னு கணக்கு பண்ணணும்ல. ஆமா இந்த விஷயம் அதை தவிர வேற விஷயங்கள்ல சொல்லுங்கள், எதுக்கு டைம் வேணும்னு. அதுக்கப்புறம் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருந்தது, இந்த ஸ்கீம்ஸ்லாம் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட மக்களோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்மளோட முன்னாள் ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பெண்களுக்காக இருக்கட்டும் இல்லை படிக்கிறவங்களா இருக்கட்டும் அது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தது. பட் இதெல்லாம் பெனிஃபிட்ஸை தாண்டி ஒருத்தவங்க வந்து அரசியல் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எலெக்ஷன் முன்னாடி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இந்த பாலியல் வன்கொடுமை அப்படின்னு இருக்கும்போது இங்கே வந்த ஓட்டு எல்லாமே வந்து ரசிகர்களால் வந்த ஓட்டு எல்லாம் ஒரு ஃபேன் பேஸ் அப்படின்னு சொல்லி நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியாது. நம்ம வந்து இதை யோசிச்சு பார்க்கணும். தேர் இஸ் சம்திங் ராங் இன் பாலிடிக்ஸ். அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஆட்சி வேண்டாம் புது ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். உமன் சேஃப்டி இல்லை, ஒரு உமனுக்கு வந்து இந்த இதுவில் சேஃப்டி இல்லாம போது இந்த ஆட்சியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சாங்க. நம்ம மேம் வந்து அதில் ரொம்ப சூப்பராக ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. பனிஷ்மெண்ட் டஸ் நாட் சேஞ்ச் அ மேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பனிஷ்மெண்ட்னால ஒருத்தவங்களை வந்து மாற்ற முடியாது, ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த போஸ்கோ சட்டத்தில் இப்போ இந்த தூக்கு தண்டனை வந்தனா இருக்கட்டும் இல்லை இந்த விஷயம் வந்ததுனால ஒருத்தவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு தூக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்ற ஒரு பயம் ஒரு மாற்றத்தை எடுத்துகிட்டு வரல வாய்ப்பு இருக்கே அப்படின்னு மாதிரி என்னோட கேள்வி. இல்லை ஒரு கிளாரிட்டி வேணும். நீங்கள் போஷ் ஆக்ட் பற்றி பேசுகிறது ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு பார்வையை வச்சிங்க. இந்த அரசு புதிய அரசை ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா பழைய அரசு அவ்வளோ ஸ்கீம்ஸை வழங்குச்சு. அந்த ஸ்கீம்ஸை தாண்டி இந்த அரசை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் அங்கே நடந்த சில குற்றங்கள், அவங்க செய்த அரசியல் ஏதோ ஒரு பிழை இருந்தது, அதனால மக்கள் மாற்றம் வேணும்னு நினச்சாங்க அப்படின்னீங்க. அப்போ இந்த புது அரசுக்கிட்ட அந்த ஸ்கீம் வேணும்னு நினைக்கிறீங்களா வேணான்னு நினைக்கிறீங்களா? இல்லை இவங்க வந்தப்பையும் இப்போ குற்றங்கள் தொடரும் பொழுது அந்த குற்றங்களுக்கு என்ன தீர்வோ ஏதாவது அரசு கிளாரிட்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன கான்ஃபிடென்ட்ல இருக்கீங்க இப்போ நீங்கள்? மேம் ஆக்சுவலி வந்து இந்த 5 இயர்ஸ் முன்னாடி நம்ம வந்து எலெக்ட் பண்ணது இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக நம்ம தான் வந்து நம்மளோட ஸ்டாலின் சார் வந்து இது பண்ணிட்டு இருந்தோம். கண்டிப்பாக அவங்களோட அரசியலில் நிறைய விஷயம் பண்ணாங்க, அவங்க பண்ணன்னு சொல்ல முடியாது. ஒரு சில விஷயத்தினால மக்களுக்கு வந்து அவங்க மேலே ஏதோ ஒரு எதிர்ப்பு உண்டாச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து மக்கள் ஏதோ ஒரு ரீசனுக்காக பட் நம்ம எக்ஸாக்டாக இவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. விஜய் சார் முன்னாடி வந்து நம்மளுக்கு இந்த ஸ்கீம் கொடுத்துருக்காரு, இந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியாது. பட் இது மாதிரி அவங்க கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் மட்டுமே வந்து இந்த ஒரு ஆட்சி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த 5 இயர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து திரும்பி இவரே சிஎம்மாக இருக்கலாமா இல்லை நம்மளோட ஸ்டாலின் சாரே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும் அப்படின்றது என்னோட பாயிண்ட். பிகாஸ் இது எல்லாமே வந்து ஒரு பிளைண்டாக ஒரு இருக்கலாம் நடக்கலாம் அப்படின்ற ஒரு குவெஸ்டின் மார்க்கோட தான் வந்து ஒரு மக்கள் வந்து ஓட் பண்ணி அவங்கள சிஎம்மா ஆக்கியிருக்காங்க. 5 இயர்ஸ் இல்லை வரைக்கும் எனக்கு ஒரு குழப்பம் இருக்குது. நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அதுலேருந்து எங்கெங்கேயோ நிறைய பாயிண்ட் போயிட்டீங்க. அதாவது கொஞ்சம் டைம் வேணும் செய்யறதுக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறீங்க. உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? அடுத்த ஆட்சியில் என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லை அவங்க சொல்கிறாங்க இல்லை 5 வருஷம் டைம் இல்லை. ஆக்சுவலி அவங்க இப்போ தான் ஒரு விஷயமா பார்த்துட்டு இருக்காங்க. அது அவரே வந்து ஒரு மேடையில் சொல்லும் போதே வந்து கிளியராக சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்கு மேலே தான் வந்து என்னென்னு பார்க்கணும், என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்த்துட்டு அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அவ்வளோதான். மாற்ற வேணும்னு நினச்சோம். ஓகே மாற்றம் தான். ஆனால் தமிழ்நாட்டோட கிராஃப்ட் இப்படி இருக்குது, மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை இறங்க விடாமல் அவங்க மாற்றம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கல்வியிலையும் சரி வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயுமே வந்துட்டு இனி தமிழ்நாடு ஹை லெவலில் கொண்டு போனால் நல்லாயிருக்கும். இதுதான் வந்து இப்போ இருக்கிற ஜென்சியோட எக்ஸ்பெக்டேஷன். வேலை வாய்ப்பு எஜுகேஷன் இதுதான். தம்பி சொல்லியிருந்தாரு அது உடனே ஏதோ நிறைய திட்டங்களை சொன்னார். இது பண்ணணும், இன்னும் டைம் இல்லையா, இன்னும் டைம் கொடுக்கல, இன்னும் எவ்வளோ நாள் வேணும். தண்ணி சுட தண்ணியில் காலில் ஊற்றினு தப்பத்தக்கெல்லாம் குதிக்கக்கூடாது. 45 வருஷம் தமிழ்நாட்டு ஃபுல்லாக நீங்கள் தான் ஆண்டுருக்கீங்க, 2 பேரும் மாற்றி மாற்றி ஆண்டுறீங்க.